பாட்டு பாடி அழகு வாழ்வை பூவை தூவி இறைவன் பாட படித்து வணங்கி புகழை ஏற்றுவோம். தமிழ் பாட்டு பாடி அழகு வாழ்வை பூவை தூவி இறைவன் பாட படித்து வணங்கி புகழை ஏற்றுவோம். இறையருளில் வாழ்ந்து மனித மாண்பில் உயர்ந்து இறையருளில் வாழ்ந்து மனித மாண்பில் உயர்ந்து இறையரசை உலகி பரப்ப கூடிடுவோம் மகிழ்ந்திடுவோம். வந்த தமிழ் பாட்டு பாடி அழகு வாழ்வு பூவை தூட்டி இறைவன் பாடு பணிந்து வணங்கி புகழேற்றுவோம். அன்பின் உருவமே அருளாகும் செல்வமே அழகின் தென்றலே சங்கீதமே. அன்பின் உருவமே அருளாகும் செல்வமே அழகின் தென்றலே சங்கீதமே. மரியின் இயேசுவே என் வாழ்வின் ஜீவனே மரியின் இயேசுவே என் வாழ்வின் ஜீவனே. நீதி தேவனே உம்மை நாடும் சிகரமே உம்மை போல எங்கள் வாழ்வை உயர்த்திடுவாயே உம்மை போல எங்கள் வாழ்வை உயர்த்திடுவாயே. பணியாகி பணியாகி உம்மில் வாழ்ந்திடுவோம் உம்மில் வாழ்ந்திடுவோம். உறவாகி ஒளியாகி வாழ்வை காட்டிடுவோம் வாழ்வை காட்டிடுவோம். நினைவாகி நிலையாகி உம்மில் சரணடைவோம் உம்மில் சரணடைவோம். ஒன்றாய் கலந்திடுவோம் உம்மில் நிறைந்திடுவோம். வந்த தமிழ் பாட்டு பாடி அழகு வாழ்வை பூவை சூடி இறைவன் பாதம் படித்து வணங்கி புகழை ஏற்றுவோம். வந்த தமிழ் பாட்டு பாடி அழகு வாழ்வை பூவை சூடி இறைவன் பாதம் பணிந்து வணங்கி புகழை ஏற்றுவோம். வந்த தமிழ் பாட்டு பாடி அழகு வாழ்வை பூவை தூவி இறைவன் பாதம் பணிந்து வணங்கி புகழை ஏற்றுவோம். இறையருளில் வாழ்ந்து மனித மாண்பில் உயர்ந்து இறையருளில் வாழ்ந்து மனித மாண்பில் உயர்ந்து இறையரசை உலகில் பரப்ப கூடிடுவோம் மகிழ்ந்திடுவோம். வண்ண தமிழ் பாட்டு பாடி அழகு மலர் பூவை தூவி இறைவன் பாட பணிந்து வணங்கி புகழே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. கணவாய் மலையின் ஆரோக்கிய தாயின் திருத்தலத்திற்கு தேனி மறைவட்டத்தில் உள்ள பங்குகளில் இருந்து தவக்கால திருப்பயணிகளாக வந்துள்ள அன்னையின் பக்தர்களே, தூய உள்ளத்தோடு இத்திருப்பலியில் பங்கெடுக்க வந்துள்ள நம் அனைவரையும் இன்றைய ஞாயிறு மகிழ்ச்சியோடு கொண்டாட அழைக்கின்றது. பாஸ்கா பெருவிழா நெருங்கி வருவதை முன்னிட்டு திருச்சபை இன்று மகிழ்ச்சியை கொண்டாடுகிறது. இன்றைய நாளில் இருளிலிருந்து ஒளிக்கும், அழிவிலிருந்து வாழ்வுக்கும், அறியாமையிலிருந்து அறிந்து கொள்ளவும், பொய்மையிலிருந்து உண்மைக்கும் சென்றிட நம் புறப்பார்வையிலிருந்து அகப்பார்வை பெற்று இயேசுவை ஒளியாக கொண்டு ஒளியின் மக்களாக நம்பிக்கை கொண்டு வாழ இறைவார்த்தை நம்மை அழைக்கின்றது. நாம் நம்முடைய அகக்கண்கள் திறக்கப்பட பாவம், பொறாமை, அறியாமை, சுயநலம், மன்னிக்க இயலாத தன்மை, குறைகாணும் போக்கு, ஆடம்பரம், தற்பெருமை, நம்பிக்கையின்மை போன்றவைகளை விட்டுவிட்டு கடவுளின் கண்களை கொண்டு பார்க்கும் தாழ்ச்சி, பொறுமை, அன்பு, மன்னிப்பு,
இரக்கம், நம்பிக்கை கொண்டு வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, தேனி மறைவட்டத்திலிருந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு பங்கு குருக்களையும் அருள் சகோதரிகளையும் இறை மக்களையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களும் இங்கு வாசிக்கப்பட்டன. அதே வேளையில் நம்ம ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். சிறப்பான விதமாக நம்முடைய பங்கு தளங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற பணிகள், எடுக்கப்படுகின்ற முயற்சிகள், நம்மிடம் ஜபிக்க கேட்டுக்கொண்டவருடைய கருத்துக்கள், இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற இத்திருப்பலின் வழியாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே என் பெரும் பாவமே. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, மனிதரான வாக்கின் வழியாக மனுக்குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றேன். அதனால் ஆர்வமிக்க இறை பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வர இருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்தவ மக்கள் உறைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தின் இறைவாக்கினர் சாமுவேல் இஸ்ரேலின் அரசனாக தாவீதை தேர்ந்தெடுக்கும் நிகழ்வை செவிகொடுக்கின்றோம். இறைவன் இதயத்தை பார்க்கின்றார், ஆனால் மனிதன் வெளிப்புற தோற்றத்தை மட்டுமே பார்த்து நிற்கின்றான் என்பதை இவ்வாசகம் எடுத்துரைக்கின்றது. தூய உள்ளத்தோடு இறைவனை தேட அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு செவிகளையும் இதயத்தையும் திறப்போம். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை திருவசனங்கள் 1, 6 முதல் 7 மற்றும் 10 முதல் 13 வரை. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை திருவசனங்கள் 1, 6 முதல் 7 மற்றும் 10 முதல் 13 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பி கொண்டு போ, பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன், ஏனெனில் அவன் புதல்வர்களுள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார்.
ஈசாயின் புதல்வர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வர்களை சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கின்றான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. ஆண்டவர்தம் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவே சரணம், தேவன் என்றும் என்றும் என்னை காத்திடுவார். என் தேவன் என்றும் என்றும் என்னை காத்திடுவார். சிலுவை நிழலில் எனது பயணம், எது வந்தாலும் இயேசுவே சரணம். தெரிந்தவர் என்னை தனியே தவிக்க விடுவாரோ? தாயின் கற்பத்தில் தெரிந்தவர் என்னை தனியே தவிக்க விடுவாரோ? பெயரை சொல்லி அழைத்தவர் என்னை தள்ளி வைத்தே விடுவாரோ? என்றும் என்றும் என்னை காத்திடுவார். சிலுவை நிழலில் எனது பயணம், எது வந்தாலும் இயேசுவே சரணம். இருளில் நடந்தாலும் நான் பொல்லாதவைக்கு பயப்படேன். நடந்தாலும் நான் பொல்லாதவைக்கு பயப்படேன். தேவன் என்னோடு இருக்கின்றார், அவர் கோலும் தடி
வாசக முன்னுரை. ஒரு காலத்தில் இருளில் இருந்த நாம் இப்போது ஆண்டவரோடு இணைந்த நிலையில் ஒளியின் மக்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். ஒளியின் பிள்ளைகளுக்குரிய நற்பண்புகளான நீதி, உண்மை கொண்டு கிறிஸ்துவின் ஒளியில் பிரகாசிக்க அழைப்பு விடுக்கும் புனித பவுலடியாரின் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன்மீது ஒளிர்ந்தெழுவார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைத்திரு வார்த்தைகள் 8 முதல் 14 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. அவர்கள் செய்வதை எல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும் போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. அவ்வாறு தெளிவாக்கப்படுவது எல்லாம் ஒளிமயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன்மீது ஒளிர்ந்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 17 முடிய. தூய யோவான் எழுதின நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 முதல். பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஒரு இரவில் இயேசுவிடம் வந்து, ராபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தால் அன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறை ஆட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். நிக்கதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா
என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய் ஆவியாலும் பிறந்தாலன்று இறை ஆட்சிக்கு உட்பட இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்ப போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சிலுவை அன்பின் உச்சம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். ஆனா பேஸ் கூட்டுங்க, ட்ரிபிள் குறைச்சிருங்க, எனக்கு ஒன்னு மட்டும் போதும் ட்ரிபிள். ஓகே குட். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கணவாய் ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, உங்களை எல்லாம் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவருக்கு நன்றி. தேனி மறைவட்ட 13 பங்குகளை சார்ந்த பங்கு தந்தையர்கள், அருள் சகோதரிகள், இறைமக்கள், இந்த மறைவட்ட அதிபர் என் நண்பர் அருள் தந்தை முத்துவின் தலைமையிலே ஆண்டுக்கு ஒரு முறை இந்த தவசு காலத்தில் நீங்கள் அண்ணனுடைய திருப்பாதத்தில் இந்த கணவாய் மலைக்குன்றின் அடிவாரத்திலே கூடி வந்து ஆண்டுக்கு ஒரு முறை இந்த தவக்காலத்தை நீங்கள் அர்த்தமுள்ள விதத்திலே சிறப்பிக்கிறீர்கள். இந்த கணவாய் திரு யாத்திரைக்கும் திரு பயணத்திற்கும் எனக்கும் 24 ஆண்டு கால தொடர்பு உண்டு. 2002ஆம் ஆண்டு 24 ஆண்டுகளுக்கு முன்பாக கருமாத்தூர் புனித அருளானந்தர் கல்லூரியில் தத்துவியல் 3ஆம் ஆண்டு படித்தோம். நானும் உங்கள் மறைவட்ட அதிபர் தேனி பங்கு தந்தை முத்துவும். அப்பொழுது சனி ஞாயிறு களப்பணிக்காக என்னை சின்னமனூர் மற்றும் உத்தம்பாளையம் இந்த பங்குக்கு அனுப்பினார்கள். சனிக்கிழமை வந்து மத்தியானம் டிஆர்பி பஸ் அப்படி ஏறி தேனியில் அப்படி ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறம் சின்னமனூர்ல அப்படி இறங்கிடுவோம். அப்போ சின்னமனூர் வந்து உத்தம்பாளையனுடைய கிளை பங்காக இருந்துச்சு. உத்தம்பாளையத்தில் பங்கு தந்தை சுவக்கின் இருந்தார். நான் சின்னமனூர்ல அப்போ வந்து புதுக்கோயில் இல்லை, பழைய ஸ்கூல்ல வந்து ஒரு சின்ன டெம்பரவரி சாப்பல் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் ஹவுஸ் விசிட்டிங் பண்ணி கோயில் கிளாஸ் நடத்திட்டு அங்கே உள்ள மக்கள்லாம் சந்திரிச்சு இரவு வீட்டில் சாப்பிட்டு ஜேஎம்ஜே சிஸ்டர்ஸ், ஜேஎம்ஜேவா எஃப்எஸ்ஜே சிஸ்டர்ஸ் அவங்க தான் இருந்தாங்க, இப்போ யாருக்கான்னு தெரியல எனக்கு. ஸோ அப்புறம் நைட் உத்தம்பாளையம் போயிடுவோம். உத்தம்பாளையத்தில் மார்னிங் மாசு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கிளம்பி வருவோம். 2002ஆம் ஆண்டு தேனி மறைவட்ட அதிபராக இருந்தவர் அருள் தந்தை வேதமாணிக்கம், உதய் பங்கு தந்தை அப்போலின், இங்கு உசிலம்பட்டி பங்கு தந்தை கிறிஸ்டன் ஃபாதர். அவர் ஒய்யாரைக்கு வந்து அப்பொழுது
ராயப்பண்டில் இருந்தார், கரெக்டு தானே? ராயப்பண்டில் இருந்தீங்க, ஃபாதர் இருந்தாங்க. அப்பொழுது நாங்கள்லாம் பிரதர்ஸ் எல்லாம் இந்த திரியாத்திரைக்கு வந்தோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. முன்னாள் பேராயர் அந்தனி பாப்புசாமி அப்பொழுது அவர் உதவி ஆயராக இருந்தார், துணை ஆயராக இருந்தார். மலை மேல வச்சுதான் சிலுவைப்பாதை நடந்துச்சு, மலையில வச்சுதான் பூசு நடந்துச்சு. எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, அதனால பூசு உடு போட்ட உடனே கருப்பையா சார்ட்ட கேட்டேன், சார் இது மேல முன்னாடி மலைக்குன்றுல சிலுவைப்பாதை பூசெல்லாம் வச்ச ஞாபகம் இருக்கு எனக்கு அப்படின்ட்டு. ஆமா ஃபாதர் அப்படின்னு கருப்பையா சார் வந்து சொன்னார். அதனால எனக்கு எனது நண்பர் மறைவட்ட அதிபர் முத்து இதை கூப்பிட்ட உடனே நான் சொன்னேன், நண்பா இந்த தவசு காலத்துல நான் எங்கேயுமே தியானம் எதுவும் அக்செப்ட் பண்ணல. எனக்குள்ள பூச பெரிய குலத்தை கூட நான் இன்னொரு யாராவது பிரிஸ்ட் மாற்றி விட நினைச்சிட்டு இருக்கிறேன் காலேஜ் மாசம் கூட. ஏன்னா எனக்கு 87 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. கடைசி நாட்கள் பரீட்சை, மற்றபடி குருமானவர்களை வீட்டுக்கு பத்திரமா அனுப்பி வைக்கணும் அப்படின்ட்டு கொண்டே விடுவேன். இப்பெல்லாம் அவர் அப்படிதான் பேசுவாப்புல. இப்ப மட்டும் இல்ல 30 வருஷம் பேசிட்டு இருக்காரு. எனக்கு கிளாஸ்மேட் அவரு. அவர் லாங்குவேஜ் தான், ஆனா மனசுக்குள்ள லவ்வா தான் இருக்கும். இப்படிதான் வார்த்தை வரும், கொண்டே விடுவேன். நீ எங்க போறே இல்லையோ தேனிக்கு தியானத்துக்கு வந்துரு, மறுவாரம் இங்க எங்க மறைவிட்டதுக்கு நீ தான் பிரசங்கம் வைக்கிற அப்படின்ட்டு உரிமையா கூப்பிட்டதுனால என்னால மறக்க முடியல. அந்த அன்பின் அடிப்படையில் வந்தேன். அதனால கூப்பிடும் பொழுதே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. 2002ஆம் ஆண்டு இந்த மலைக்குன்றில் மேல் முன்னாள் பேராயருடைய அந்த தலைமையிலே தவக்கால திரியாத்திரையில் பங்கெடுத்த ஞாபகம். குருமானவராக சாமியாருக்கெல்லாம் சூப் கொடுத்துட்டு மக்களுக்கெல்லாம் அப்படி சர்வீஸ் பண்ண அந்த ஞாபகம் வந்துச்சு. அதனால ஞாபகம் வருது அப்படிங்கிற மாதிரி. 24 ஆண்டுகள் கழித்து மீண்டும் இந்த மலைக்குன்றில் உங்களெல்லாம் சந்திப்பதில் என் நண்பர் குருவோடும் முன்னாள் தந்தையர்களோடும் சேர்ந்து இத்திருப்பலியில் பங்கெடுத்து உங்களுக்கு இறைவார்த்தையை பகிர்வதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கு என்ன செய்தியை சொல்லலாம் என்று நான் தியானித்த பொழுது ஆண்டவர் கொடுத்த அருள்வாக்கு ரோமையர் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம். யாருக்கு ஞாபகம் இருக்கு? யாருக்கா தெரியுமா? ரோமையர் 8:35. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பதே யார்? அப்படி நான் தியானித்த பொழுது நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். கடவுள் இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு லவ் பண்ணார், கடவுளுடைய அன்பு இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தன் ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அளிக்கிற அளவுக்கு God so loved the world. Still God is loving the world. அதை பார்க்கப்பொழுது நான் உடுப்படும் தான் பார்த்தேன். கடவுள் எனக்கு கொடுத்த அந்த தூண்டுதல், எனது மெடிடேஷன் சிந்தனையும் இங்க பீடத்தில் போட்டிருக்கிற இந்த டிராப் இந்த டாபிக் கரெக்டா இருக்கு. சிலுவை அன்பின் உச்சகட்டம், சிலுவை அன்பின் உச்சகட்டம். கடவுள் நம்ம எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்று சொன்னால், நாம் அதிகம் நேசிக்காத, நமக்கு பல சமயங்கள் பிடிக்காத இந்த சிலுவை வழியாக ஆண்டவர் உங்களையும் எங்களையும் நம்மையும் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார். கடவுள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார். யாரையும் ஆண்டவர் அன்பு செய்வதாக இல்லை என்று சொல்வதே இல்லை. அதே 2002ஆம் ஆண்டு இந்த மலைக்குன்றில் பேராயர் பாப்புசாமி சொன்ன கதையை தான் எனக்கு மீண்டும் ஞாபகத்துக்கு வந்தது. அதை பிற்பாடு இயேசுகரன் அவரது புத்தகத்திலே எழுதி வைத்தார். எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. கடவுள் இந்த உலகத்தை எப்படி அன்பு செய்தார் என்று சொன்னால், ஒரு அறிவியல் விஞ்ஞானி, அவர் பிறந்தது கன்ஃபியூசியஸ் என்று சொல்லப்படுகிற சமயம். ஆனால் வளர்ந்த பொழுது புத்தருடைய கொள்கையினால், புத்தருடைய படிப்பினால் அவர் கவரப்பட்டு புத்த சமயத்தில் சேர்ந்தார். ஆனால் 60 ஆண்டுகள் அவர் வயதாகிற பொழுது அவர் திடீரென்று கிறிஸ்தவராக ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்தவ சமயத்தை தழுவிவிட்டார். நண்பர்களுக்கு ஆச்சரியம், பலருக்கும் கோபம். என்னடா இவன் ஒரு சயின்டிஸ்ட், அறிவாளி, எதையுமே விஞ்ஞான பூர்வமாக, ஆய்வு பூர்வமாக, மேத்தமெட்டிக்கலா, கெமிஸ்ட்ரியல் பூர்வமாக யோசித்து சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு அறிவியல் அறிஞர், ஒரு விஞ்ஞானி, இப்படியாக பிறந்தது ஒன்று வளர்ந்தது ஒன்று, கடைசி நேரத்தில் சாவப்ப நேரத்தில் போய் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாரு, எப்படி அப்படின்ட்டு கோபத்திலையும் ஆச்சரியத்திலும் இருக்கிற பொழுது ஒருவர் கேட்டார், ஏன்பா பிறந்தது ஒன்று வளர்ந்தது ஒன்று, கடைசி நேரத்தில் இப்படி நீ கிறிஸ்தவ மாறி இருக்கிற அப்படின்ட்டு. அப்பொழுது இந்த அறிவியல் விஞ்ஞானி சொன்ன ஒரு சின்ன நிகழ்வு, ஒருவேளை நான் மாலை நேரம் சூரியன் மறைகிற அந்த இருள் கவுகிற நேரத்தில் நான் கிராமத்திலிருந்து ஒரு இடத்திலிருந்து நடந்து கிராமத்தில் போய் கொண்டிருக்கிறேன். போகிற வழியில் நான் வழி மாறி இருட்டில் தடுமாறி ஒரு கிணத்தில் விழுந்து விட்டேன் என்று வைத்துக் கொள்வோம். கிணத்தில் விழுந்து கதறுகிற, ஐயோ என்னை காப்பாத்துங்க, ஐயோ என்னை காப்பாத்துங்க, நான் சாக போறேன், இந்த கிணத்துக்குள்ள கல்லு கிடக்கு, முள்ளு கிடக்கு, தண்ணி இல்ல, எல்லாம் எனக்கு டேஞ்சரா இருக்கு, காப்பாத்துங்க என்று கதறுகிறேன். ஒருவேளை அவ்வழியாக ஒரு கன்ஃபியூசியஸ் வந்தால் என்ன செய்வார்? ஏண்டா கண்ணு புடையில வச்சிருக்கிற இத்தா பெரிய பாதை இருக்கு, இதெல்லாம் விட்டு
இந்த பால் கற்று விழுந்திருக்கிறியே, உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா தான் இருக்கு, ஆனா இருந்தாலும் கவனம் இல்லாம நீ நடந்துகிட்டியே, சரி கடை, நான் ஊருக்குள்ள போய் 4 பேர் கூட்டு வந்து உன்னை காப்பாத்துறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி என்று சொல்லி எனக்கு அறிவுரை சொல்லுவார். ஏண்டா இப்படி விழுந்த மடப்பையில அப்படின்னு சொல்லி என்னை திட்டி எனக்கு அறிவுரை சொல்லி ஆறுதல் சொல்லி செல்வார். ஒருவேளை அந்த வழியாக புத்தர் வந்தால், ஐயோ கீழே வந்துட்டியா, அடிபட்டு இருக்குமே, கைகாலெல்லாம் சாய்ப்பா இருக்குமே, ரத்தம் வருமே, மூச்சு முதல்ல அடிபட்டு இருக்கா, எனக்கு சரியா தெரியல, டார்ச் லைட் கையில இல்ல, ஆனா உன் குரல் கட்டல தெரியுது, நீ ரொம்ப துன்பத்துல இருக்கிற, அபாய கட்டத்துல இருக்கிற, சாக போற சூழ்நிலை இருக்கிற, பட் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் எப்படியாவது உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு இறக்கப்பட்டு உச்சி கொட்டி இறக்கப்பட்டு என்னை காப்பதாக வாக்கு சொல்வார். ஆனால் ஒருவேளை அவளியாக என் ஜீசஸ் வந்தால், என் இயேசு வந்தால், என் அழுகுரல் கேட்பார், அவர்தாமே இந்த பால் கிணற்றில் இறங்கி வருவார், என்னை தன் தோள் மேல் போட்டு அவர்தாமே மேலே ஏறி அவர் என் காயங்களுக்கு கட்டு போட்டு என்னை உடலிலும் சுகப்படுத்துவார், என் உள்ளத்திலும் ஆறுதல் கொடுப்பார், மீண்டும் நான் உடலோடும் நான் மகிழ்ச்சியோடும் வாழ அந்த இயேசுதான் எனக்கு விடுதலை கொடுப்பார், என்னை காப்பாற்றுவார், என்னை வாழ வைப்பார் என்று சொன்னார். எல்லாம் கைதட்டி ஆண்டவர் நன்றி சொல்வோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, கடவுளுடைய அன்பு இப்படித்தான். இணைச்சட்ட நூல் 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அங்கு கடவுளாகி ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு மோசே வழியாக சொல்லுவார், நீ அஞ்சாதே, நீ திகையாதே, உன்னை காக்க, உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி. ஏனென்றால் இஸ்ரேல் மக்களை கடவுள் அவ்வளவு அன்பு செய்தார். எப்படியாக பெற்றோர் பிள்ளைகளை, தாய் மகன் மகளை அன்பு செய்வது போல கடவுள் இஸ்ரேல் மக்களை அவ்வளவு நேசித்தார். ஆனால் இஸ்ரேல் மக்கள் மீண்டும் மீண்டும் கடவுளுக்கு எதிராக பாகால் தெய்வத்தை, இன்னைக்கு நம்ம ஜோஷியக்காரன், கைரேகைக்காரன், சூனிய வைக்கிறவன், செய்வன வைக்கிறவன், ஓதுறவன், அப்படிப்பட்டவங்க எல்லாம் பயந்து அவங்க பின்னாடி போவது போல இஸ்ரேல் மக்களும் அன்னைக்கு இருந்தாங்க. அங்க இருந்தாலும் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் அவர்கள் அன்பு செய்தார். நீங்கள் இந்த தவசு காலத்துல 4வது வாரத்தில் போன வாரமே ஆரம்பிச்சிருக்கோம், உசையா புத்தகத்திலிருந்து நீங்க வாசி கேட்டிருப்பீங்க. உசை என்ற இறைவாக்கினரை ஆண்டவர் அதற்காகத்தான் அனுப்புகிறார். யாரெல்லாம் கடவுளை விட்டு தூர சென்றார்களோ, கடவுளுடைய அன்பை புறக்கணித்தார்களோ, யாரெல்லாம் விபச்சார அன்பை நேசித்தார்களோ அவர்களெல்லாம் மீண்டும் அன்பு செய்ய கடவுள் உசையா இறைவாக்கினர் அனுப்பி தன் அன்பு இப்படியாக கரைப்பட்டு கிடக்கிற மக்களையும் அன்பு செய்கிற ஒரு மாபெரும் அன்பாக இருக்கு என்பதை காட்ட கடவுள் இறைவாக்கினர் அனுப்புகிறார். குறிப்பாக உசையாவை ஆண்டவர் அனுப்புகிறார். எசையா புத்தகத்திலே 3 பகுதிகள் உள்ளன. அதுல இந்த 2வது பகுதியாக எசையா 49வது அதிகாரத்திலே கடவுள் நம்ம எப்படி அன்பு செய்தார் என்பதை இஸ்ரேல் மக்களுடைய அந்த எடுத்துக்காட்டிலே பார்க்கிறோம். எசையா புத்தகம் 49வது அதிகாரம் 14, 15, 16 அழகாக சொல்லப்படும். பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ, பால் குடிக்கிற குழந்தையை தாய் மறப்பது உண்டோ, அவரே மறந்தாலும் உன்னை நான் மறவேன், உன்னை எனது உள்ளங்கைகளில் பொறுத்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அந்த அன்பினுடைய உச்சகட்டத்தினுடைய தொடக்கத்தை அங்கு வெளிப்படுத்துகிறார். எனவேதான் எசையா புத்தகம் முழுவதும் கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டாலும் கிறிஸ்துவனுடைய அந்த அன்பின் வருகையை எசையா ஏற்கனவே முன்னறிவித்திருக்கிறார். இதைத்தான் அதை தொடர்ந்த சிறிய இறைவாக்கினர் ஆகாயா இருக்கலாம், உபதேவ இருக்கலாம், தோபித்தா இருக்கலாம், உசேவா இருக்கலாம், கடைசியாக சக்கரியவாக இருக்கலாம், எல்லாருமே அந்த இயேசுனுடைய அன்பை பழைய ஏற்பாட்டிலேயே அவர்கள் முன் குறித்து வைத்து விட்டார்கள். இந்த அன்பினுடைய உச்சகட்டத்தை தான் யோவான் நற்செய்தி 1 அதிகாரத்திலேயே யோவான் நற்செய்தியாளர் சொல்லுவார். யோவான் நற்செய்தியாளர் அது ஒரு அன்பின் நற்செய்தியாக காட்டப்படுகிறது, வாழ்வு தரும் நற்செய்தியாக, அது நிலை வாழ்வு தருகிற நற்செய்தியாக காட்டப்படுகிறது. அதிலே இந்த 3வது அதிகாரத்திலே கடவுள் இந்த உலகை எப்படியாக அன்பு செய்கிறார், அந்த அன்பை சுவைத்தவர்கள் ஒருவேளை அந்த அன்பை புறக்கணித்தாலும் கடவுள் புறக்கணிப்பது இல்லை. எனவேதான் தாவீதை கடவுள் அபிஷேகம் செய்தார். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட அந்த முதல் வாசகம் தாவீது முதல் புத்தகம் 16 அதிகாரத்திலே 6, 7வது வசனத்திலே கடவுள் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கடவுள் அகத்தை பார்க்கிறார். அப்படிதானே? பல சமயங்கள்ல முகத்தை பார்த்துருவாங்க, இவங்களா அவங்க அப்படி இருக்கிறாங்க, ஒழுங்கா இல்ல, நல்லா இல்ல, இவங்க இப்படிப்பட்டவங்க, இந்த கிராமத்தை சார்ந்தவங்க, இந்த பின்பகுதியை சார்ந்தவங்க, இந்த சமூகத்தை சார்ந்தவங்க, இப்படிப்பட்ட இடத்தை சார்ந்தவங்க என்று சொல்லி மனுஷன் அன்புக்கு அட்டவணை போடுகிறான், அன்புக்கு லிஸ்ட் போடுகிறான். ஆனால் தேவன் அன்புக்கு ஒருபோதும் லிஸ்ட் போடுவதே இல்லை.
அவருடைய அன்பில் எல்லாருமே சமத்துவத்தை அவரே பின்பற்றுகிறார். அந்த அன்பில் தான், அந்த அன்பாகத்தான் நம்ம கூடி இருக்கிறோம். நம்ம எதற்காகவே இந்த உலகத்துல கூடி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல கட்சிக்காக கூடுறாங்க, வேற ஏதோ விஷயத்துக்காக கூடுறாங்க, கிரிக்கெட்டுக்காக கூடுறாங்க, சினிமாக்காக கூடுறாங்க. ஆனால் நம்ம எல்லாம் இங்கு ஒருங்கிணைத்தது இந்த சிலுவை. இந்த சிலுவையினுடைய அன்புக்காகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் வேலை இல்லாம வந்திருக்கிறோம் இல்ல. உங்களுக்கு எல்லாம் பிரியாணி கொடுத்தாங்களா? ஆண்களுக்கு குவார்டர் பாட்டில் கொடுத்தாங்களா? உங்களுக்கு 400 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்களா? முத்துப்பார் கொடுத்துருக்கானா? கொண்டே விடும் அப்படிமா, வந்து சேர்ல கொண்டே விடுவேன் அப்படிமாப்புல. நாம் கிறிஸ்தவ பிள்ளைகள் பிரியாணிக்கு முத்துட்ட கேட்டேன், இப்ப சாப்பாடு போடுறியாப்பா, பிரசங்க அதுக்கு வச்சு ஏத்த மேல வைக்கணுமே அப்படின்னு. நண்பா சாப்பாடு இல்லை, எல்லாம் 3/4 மணி நேரத்துல 1 மணி நேரத்துல போய் சேர்ந்துருவாங்க, ஊருக்கு போய் பத்திரமா சேர்ந்துருவாங்க நண்பா, சாப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னாப்புல. நீங்க உணவுக்காக வரவில்லை, பிரியாணிக்காக வரவில்லை, கோட்டிற்காக வரவில்லை, ஒரே ஒரு நபருக்காக, இயேசுவுக்காக, ஒரே ஒரு உணர்வுக்காக, அந்த இயேசுனுடைய அன்புக்காக நம்ம எல்லோரும் வந்திருக்கிறோம். எவ்வளவு வேலைகளை விட்டு வந்திருப்பீங்க, எவ்வளவு வேலைகள் இருக்கு. நிச்சயமா இன்னைக்கு ஒரு சில நல்ல நிகழ்ச்சிகள் இருந்திருக்கலாம், துக்க நிகழ்ச்சிகள் இருந்திருக்கலாம், நிறைய சில குடும்பங்கள்ல சில கஷ்டமான சூழ்நிலை இருந்திருக்கலாம், நம்ம வேனு கொடுக்க காசு இல்லாம இருந்திருக்கலாம், பக்கத்தக்கா வீட்டுல, அண்ணன் வீட்டுல, மாமா வீட்டுல கடன் வாங்கியிருப்போம், கடன் வாங்கி வேனு காசு கொடுத்து வந்திருப்போம். அப்படியே எவ்வளவோ சிரமங்களுக்கு மத்த வந்திருக்கு என்று சொன்னால் அது இயேசுனுடைய அன்பு. அந்த இயேசுனுடைய அன்பு நம்மளை விடுமா? அதைத்தான் பவுலடியார், அவர் இயேசுவே பிடிக்காமல், இயேசுடைய மக்களையே பிடிக்காது என்று சொல்லி அந்த இயேசுவுக்கு எதிராக, இயேசுடைய மக்களுக்கு எதிராக அவர்களை கொல்ல, அவர்களை அட்லீஸ்ட் ஜெயில போட துன்புறுத்த அவர் தீவிரமா அடைஞ்சவர். இன்றைக்கு சில சூழ்நிலைகள் அப்படி இருக்கு. அதுதான் பயம் நிறைய பேருக்கு. ஐயோ, நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கவா, ஞானஸ்தானம் வாங்கவா வேண்டாமா அப்படின்ட்டு நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்வதற்கே பல சமயங்களில் பயந்து, அந்த காலத்தில் இருந்த மாதிரி, கிறிஸ்தவர்கள் இருந்த மாதிரி தொடர்நடங்கி சில சமயத்தில் இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சமயத்திலும் கூட பவுல் நமக்கு சொல்கிறார், ரோமையர் 8:35, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பது யார்? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆட்சியாளரா, அதிகாரம் தாங்குவோரா, இன்பமா, துன்பமா, துயரமா, நிகழ்வனவா, நடப்பனவா, வருவனவா, வானத்தில் உள்ளவையா, மன்னகத்தில் இருப்பவையா, எவர்தான் நம்மை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியும்? எவருமே பிரிக்க முடியாது என்று பவுலடியார் எந்த அளவுக்கு வேகமாக கிறிஸ்துவுடைய அன்பிலிருந்து விலகி சென்றாரோ, அந்த அன்பை சுவைத்த பிற்பாடு திருத்துதர் பணிகள் 9ஆம் அதிகாரத்தில் அந்த கிறிஸ்துவின் அன்பினால் தமஸ்கர்கள் ஆட்கொள்ளப்பட்ட பிற்பாடு அந்த காட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த லவ்விங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஜீசஸ், அந்த இயேசுடைய அன்பு அவரை அன்பின் திருத்துதராக மற்ற எல்லா சீடர்களை விட அதிக தூரம் பயணித்து கிறிஸ்துவுக்காக கடைசியில் அவர் தலை வெட்டப்பட்டு சாகிற அளவுக்கு. நாங்க ரோமையில் படிக்கிற பொழுது அவருடைய ஜெயிலுக்கு போயிருக்கிறேன். அந்த ரோமையில் படிக்கிற பொழுது அடிக்கடி எனக்கு பக்கம் ஒரே பஸ் தான், 671 ஃப்ரீ டைத்துல அங்கதான் போய் உட்கார்ந்து இருப்பேன். ஜெயில் அவரை போட்டு ஜெயில் இன்னைக்கும் நாத்தடிக்கும். ஏன்னா இதே மாதிரி காட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. ரோமைக்கு போயிருந்தவங்களுக்கு தெரியும். அவர் தலை வெட்டப்பட்ட இடத்துக்கும் போயிருக்கிறோம். இன்றைக்கும் அது ஒரு விதமான பயங்கரமான காடு. 6 மணிக்கு மேல உள்ள இருக்க விட மாட்டாங்க. அந்த அளவு இன்னைக்கே இருந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த இடம், 2000 இயர்ஸ்க்கு முன்பாக அந்த இடம் எவ்வளவு ஒரு புறந்தள்ளப்பட்ட இடமாக இருந்திருக்கும். அந்த இடத்துல இருந்து கூட அவர் ஜெயில கிடந்தாலும் பிலிப்பு மக்களுக்கு கடிதம் எழுதுகிறார். ரோமை திருச்சபையில் துன்புற்ற மக்களுக்கு அவர் ஆறுதல் சொல்லி கடிதம் எழுதுகிறார். தன் துன்பத்தை எல்லாம் அந்த கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்தவ மக்களுக்காக ஒரு பட்ட துன்பங்களை எல்லாம் அவர் சந்தோஷமாக, விசுவாசத்தில் நீங்கள் நினைத்திருக்க வேண்டும். ரோமையர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லுவார், இக்காலத்தில் நீங்கள் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்கு வெளிப்பட போகிற ஆட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவேன எண்ணுகிறேன் என்று சொல்லுவார். ஆக அந்த பவுலடியார் இயேசுனுடைய அன்பை சுவைத்ததால் அவர் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டாலும், தலை வெட்டப்பட்டாலும் கூட அந்த இயேசுனுடைய அன்புக்கு கடைசி மட்டும் சான்று பகிர்ந்தார். நம்ம தலை யாராவது வெட்டுவாங்களா? நான் கர்மாத்துல சொல்லிட்டு தான் இருக்கிறேன். சீக்கிரம் சூழ்நிலைகள் வரலாம். ஏன்னா கர்மாத்துல நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம், சாமியார்கள் நிறைய ஃபாதர்ஸ் இருக்கிறோம், 9 ஹவுஸ் இருக்கு, சிஸ்டர்ஸ் நிறைய இருக்கிறோம், குருமான் நிறைய இருக்கிறாங்க. நான்லாம் அடிக்கடி எம்பாட்டில் சர்வசரமா ஊருக்குள்ள போவேன், வருவேன், அதெல்லாம் இருக்கும். பட் கிறிஸ்துவின் அன்பு நம்மை தாங்கும். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்துவின் அன்பு நம்மை அன்னை மரியாள் வழியாக தாங்கும். கிறிஸ்துவின் அன்பு நம்மை அதற்கு மேலாக திருப்பலியில், திருச்சிலுவையில் தாங்கும். இந்த
நாளில மத்தியானம் 2 மணி 2:30 வந்து ஜெபமாலை சொல்லிட்டு பாவசங்கீதனை திவ்யனற்குன்னு ஆராதனை நடத்தி பாவசங்கீதனை செஞ்சு பிற்பாடு இயேசுனுடைய பாடுகளை 14 சிலுவை பாதை செஞ்சு நீங்கள் உட்கார்ந்துட்டு என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை கைவிட்டு விடுவாரா? அவர் அங்கிருந்து உங்களை புறக்கணித்து விடுவாரா? அவர் அன்பிலிருந்து உங்களை தூக்கி எறிந்து விடுவாரா? அவருக்காக, அவருடைய அன்புக்காக, அவருடைய இந்த கல்வாரி பாடுகளில் பங்கெடுக்க வேண்டும். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நம் குற்றங்கள் கழுவப்பட வேண்டும், நம் குடும்பத்தில் இருக்கிற துன்ப துயரங்கள் வேதனைகள் சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று அவரை தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அவருடைய தாயினுடைய இந்த இல்லத்திலே தங்கி இந்த மத்தியான நேரம் இந்த ஒரு அரை நாள் முழுவதும் அவருக்காக நீங்கள் இருக்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இரட்டிப்பான நன்மைகளை, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் நிறைவாக செய்வார். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. ஏனென்றால் மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறாயா, என்னிடம் வா. ஜோஷிக்காரன்ட்ட போகாத, மாந்திரிக்காரன்ட்ட போகாத, குருசலன்ட்ட போகாத, சூனியக்காரன்ட்ட போகாத, கிளிஜோசியன்ட்ட போகாத, சீட்டெடுக்கிற என்னிடம் வா, என் திருப்பலிக்கு வா, எனது இறைவார்த்தையை தேடு, என் தாய் மரியாதை தேடு, நீ குடும்பமாக ஜெபி, ஆலயத்தில் செல். திருப்பலிக்கு போது நிறைய பூசகரத்து கொடுத்தீங்க, முத்து சொன்னாப்புல அங்க கூட கொடுக்க மாட்டாங்க. நான் சொன்னேன், இப்ப தாய் பிரசன்னத்துல கொடுக்கறது அவ்வளவு பவரா இருக்கு முத்து, அதான் நிறைய பூசகரத்து மக்கள் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. சோ அதனால அந்த அளவுக்கு நீங்கள் திருப்பலி அன்பு செய்கிறீர்கள். இந்த தாயினுடைய சிறிய திருத்தலம், இந்த திருத்தலத்துக்கு நிறைய கஷ்டம் உண்டு. எனக்கு தெரியும், நான் கர்மாத்துல 3 வருஷம் படிச்சுட்டு இதே கர்மாத்துல இப்போ ஒரு 10 வருஷமா இருக்கிறேன். குருமானவர்களுக்கு பயிற்சியாளராக இருக்கிற பொழுது தாயினுடைய மகிமை, எவ்வளவு தடைகள், எவ்வளவு சிக்கல்கள். அந்த பகுதியில் நம்ம நண்பர்கள் இருப்பாங்க, காவல்துறை நண்பர்கள். நான் பார்ப்பேன் ஒவ்வொரு முறையும் போகும்போது பெரிய குளத்துக்கு இந்த பக்கம் 2-3 வருஷமா அண்டியங்களுக்காக பல பங்கு போகும் பார்ப்பேன். மாதாவுக்கு போலீஸ் காவல் ஐயா, தாய்க்கு போலீஸ் காவல் அப்படின்னு மனசுக்குள்ள அப்படி கொஞ்சம் வருத்தப்பட்டு போவேன். என்ன சூழ்நிலையோ, தாய்க்கு போலீஸ் காவலா, தேவதாய்க்கு உலக ரட்சகர் இயேசு பெற்ற தாய்க்கு, விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்ட தாய்க்கு அப்படின்ட்டு இருந்தாலும் அது ஒரு நல்ல காரியமாகவும் பார்ப்பது உண்டு. அப்படிப்பட்ட சூழ் இருந்தாலும் இந்த தாயினுடைய அன்பு, இந்த தாய் பெற்ற உலக ரட்சகர் இயேசுனுடைய அன்பு நம்ம எல்லாம் ஆட்கொள்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நமது சூழல்களிலே நம்ம அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? பிரியமானவர்களே, நான் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் சொன்ன மாதிரி எனது அனுபவம். அப்புறம் முத்து ஃபாதருக்கு எனக்கும் 30 வருஷமா நண்பர்கள், இன்னைக்கு நேரத்தில் இல்லை. அது முரட்டுத்தனமான அன்பா இருக்கும். அந்த பங்கு மக்களுக்கு தெரியும். தேனி மக்கள் 6 வருஷம் அனுபவிச்சிருப்பீங்க அவர்கிட்ட. நான் லவ் ரொம்ப ஃபோர்சிங் லவ்வா இருக்கும். என்னையும் அப்படித்தான், ரொம்ப ரொம்ப என்னை கொஞ்சம் பேச மாட்டாப்ல, அப்படிதான் பேசுவாப்ல என்கிட்ட. நான் சென்ட் பால்ஸ்ல படிக்கிற பொழுது கண்ணாடியில என்ன சைக்காலஜிஸ்ட் சொன்னாங்கன்னு எழுதி வச்சிருந்தேன், சூசை நீ நல்லவன், யுவர் ஏ குட் பாய், யுவர் இன்டெலிஜென்ட், இவர் கிளவர்னு. ஏய், நீ நல்லவன் எப்ப கிழிச்சு போடுறியோ அப்பத்தாண்டா நீ உருப்படுவ அப்படின்னாப்புல. தட் மீன்ஸ் அதே சென்ட் பால்ஸ்ல படிக்கிற பொழுது முதல் நிகழ்ச்சி எங்களுக்கு கடைசியில எக்ஸாம் வைப்பாங்க. 45 நிமிஷம் வைப்பாங்க, வறுத்து எடுப்பாங்க. எப்படி நீங்க சிக்கன் ஃப்ரை பண்றீங்கல்ல, கருவாடு ஃப்ரை பண்றீங்கல்ல, அதே மாதிரி நாங்க 3 வருஷம் படிச்ச தியாலஜிய அந்த வைவா எக்ஸாம்னு சொல்லி 3 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, இப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. நான் அங்க உட்கார்ந்துருப்போம். எனக்கு 3 பேரும் கொஞ்சம் வில்லங்கமான பார்ட்டி வந்துருச்சு. நான் நல்ல பையன்தான், அப்படி எதுவும் துரோகம் பண்ணல, கீழ்ப்படிஞ்சுதான் இருப்பேன், முத்தவங்க தெரியும். இருந்தாலும் முதல் கொஸ்டின்லயே டர்ன்னு போயிடுச்சு. இறைவாக்கியல் பத்தி கேட்டிருந்தாங்க. நமக்கு பைபிள் தான் தெரியும். ஏன்னா சின்ன வயசுல எங்க வீட்டுக்கு நிறைய பெந்தகோஸ்து பாஸ்டர் சிஎஸ் எல்லாம் டச் உண்டு, பைபிள் தெரியும். அந்த ஃபாதர் கேட்ட கேள்வி இஸ்லாமியர் இறைவாக்கியலை பத்தி சொல்லுன்ட்டு. நமக்கு என்னடா, நான் படிக்க சாமியாருக்கு இந்த ஆளு இஸ்லாமிய இறைவாக்கியலை பத்தி கேட்கான்ட்டு எனக்கு கோவம். அந்த கோவம் அவுட் ஆயிடுச்சு. அபலராசம் நல்ல ஸ்லேட்டு இங்க ஃபுல்லா பிளாங்க் ஆயிடுச்சு. அப்படியே உட்கார்ந்து கொஞ்சம் அழுகை வந்துருச்சு. ஆகா, இது பாஸ் ஆனதானே குருப்பட்டம் கொடுப்பாங்க, இல்ல 6 மாசம் தள்ளி வச்சு கேவலப்படுத்திடுவாங்களே. ஊர்ல வர அப்பா அம்மா ஊரோட காத்திருக்காங்க, முதல் சாமியார் எப்பண்டா சாமியார் வருவான்ட்டு. எனக்கு ஒண்ணுமே ஓடல, அப்படி உட்கார்ந்துட்டேன். முத்து வந்தாப்புல, நண்பா இடம் தெரிஞ்சா சொல்லு, இல்லைன்னா பேசாம வா, இவங்க இருக்காங்க பாத்துக்கிறோம், அவங்க கிடக்காங்க, நண்பா தெரிஞ்சா சொல்லு, இப்படிதான் சொன்னாப்புல. எனக்கு அந்த டச் அந்த டச் அப்படிங்கிறது எனக்கு மறக்க முடியாது. குற்றுயிருமாய் கொலையுயிருமாய் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன அந்த வழிபோக்கு கிடந்தாமல்ல, ஒரு சமாரியன் வந்தாமல்ல, அவனை டச் பண்ணி தூக்கி விட்டு
குதிரை ஏத்தினோம்ல அதே மாதிரி இந்த டச் நண்பா தெரிஞ்சா சொல்லு, இவங்க கிடைக்கிறாங்க. 2 வார்த்தை முக்கியமானது, தெரிஞ்சா சொல்லு இவங்க கிடைக்கிறாங்கன்ட்டு. அதுக்காக அவருக்கு பிரேக் போட்டாங்க, எனக்கு பட்டம் கொடுத்துட்டாங்க. அவர் லேட்டா என்னை காப்பாத்து நினைச்சா அவருக்கு லேட்டா குறிப்பிட்ட கொடுத்துட்டாங்க. இன்னும் திட்டுவாங்க. முத்து மட்டும் திட்ட மாட்டான் என்னைய, மத்தவங்க எல்லாம் திட்டுவாங்க, முத்து மட்டும் நீ திட்ட மாட்டாப்புல. சொல்லுவாங்க நீ நினைச்சிருந்தா முத்தை காப்பாத்துக்கலாம்டான்னு. நான் என்னடா செய்ய முடியும், நான் பாட்டு இப்படி உட்கார்ந்துருந்தேன். கண்ணீர்ல இருந்து கண்ணீரா வருது, பல காரியங்கள் ஓடுது. ஆனா அப்படியே டச் பண்ண ஒரு பாட்டு அப்புறம் வண்டி ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் சொல்ல ஆரம்பிச்சு அப்புறம் மற்ற கேள்விகள். இப்போ ப்ராஃபிட்டை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டேன். அப்புறம் மாரல் தியாலஜி, சிஸ்டமேட்டிக் தியாலஜி நான் சொல்லி கடைசியில் 72 மார்க்ல பாஸ் ஆகி விட்டாங்க. அந்த ஒரு டச். 2019 ஆகஸ்ட் மாசம் நான் ரோமுக்கு படிக்க போயிட்டேன். ரோமுக்கு படிக்க போய் 6 மாசத்துல கொரோனா ஆரம்பிச்சிருச்சு. 2020 ஜனவரியிலிருந்து எல்லாம் மூக்கு முட்டையெல்லாம் பொத்தி விட்டாங்க, அடைச்சு விட்டாங்க. ஊர்ல எங்க அம்மா வயசானவங்க. நான் இன்னைக்கு கிளப்புற சமயத்துல பேரார் பாப்புசாமிட்ட கடைசியா சொன்னேன். அவர் எங்களுக்கு பாளையமோட்டை மரமாட்டத்துக்கு இன்சார்ஜ் ஆயிரம் இருந்தாரு. எங்க அம்மா வயசாகுது, எப்பா அது அம்மா பாத்துக்கிறாங்க, நீ பாட்டு போ, எல்லாம் ரெடி ஆச்சுனாரு. போய் கொஞ்ச நாளெல்லாம் வண்டி அங்க ரிப்பேர். நான் பொதுவா வீட்டு விஷயத்த எங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு ஷேர் பண்ண மாட்டேன். பட் எப்படி இவன்ட்ட பேசும் பொழுது சொல்லிட்டேன். 2 நேரம் இந்த தேனி 2001 வந்த புதுசா இருக்கும். இங்க இருந்து மெனக்கிட்டு எங்க அம்மாவை பார்க்க போனாப்புல. 2 நேரம் இங்க இருந்து பார்க்க போய் உங்களை ஆறுதல் சொல்லி, ஏன்னா என்னை வர சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த எமர்ஜென்சியா ஃபிளைட்லாம் வரங்களும் பொழுது என்னை சேர்த்து வந்துருங்க, ஏதாவது ஃபிளைட் பிடிச்சு வந்துருங்க, வண்டி சீரியஸா இருக்கு, கண்டிஷன் மோசமா இருக்கு. இவரு போய் நீ செத்தாலும் பெட்டிக்குள்ள வச்சிருவான், சூசா வந்துருவான், எப்படியாது நான் வர வச்சிருந்தேன் ஃபிளைட்டை பிடிச்சு அப்படின்ட்டு. அப்படி எங்க அம்மாவுக்கு நல்ல தைரியம் சொல்லி வண்டி அப்புறம் ஓடுச்சு. சாவல இன்னும் இருக்காங்க, எங்க அம்மா உயிரோடு இருக்காங்க. மரியாதை வாழ்க. இதான் அன்பு, இதான் அன்பு. இதுதான் உண்மையான அந்த கடவுளுடைய அன்பு. வேற்றுமை பார்க்காத. நான் ஒரு பாளையங்கோட்டை டயசிஸ், காமநாயக்கம்பட்டி, இவர் மதுரை டயசிஸ் கல்லடிப்பட்டி, 2 பேர் சேர்ந்து படிச்சோம், அவ்வளவுதான். பட் அந்த அன்பு, கடவுளுடைய அன்பு அனுபவம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19 வசனத்தில் யோவான் சொல்லுவார் பாருங்களேன், கடவுளை அன்பு செய்வதாக சொல்லிக் கொண்டு ஒருவர் மற்றவரை பகைப்பவர் யாரு? பொய்யர். கடவுளுடைய அன்பு அவர்களிடம் இராது. நம்முடைய அன்பு தொடக்கத்துல சிலர் ஐ லவ் யூம்பாங்க, ஐ லவ் யூ மை லைஃப், நீதான் எனக்கு உயிர் அப்படிம்பாங்க. பேரை தம்பி போன் நம்பரை கூட நான் மை லைஃப்னு எழுதி வச்சுக்கிருவேன். இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும் மை லைஃப். அவர் போன் அடிக்கும் போதெல்லாம், அந்த கேர்ள் போன் அடிக்கும் போதெல்லாம் மை லைஃப் அடிக்கு, அப்படியே எல்லாம் இதாக்கும். அவரு கொஞ்சம் அப்படியே ஆக ஆக மை லைஃப் அப்படிங்கிறது தம்பி இல்ல மை ஒய்ஃப் ஆயிரும். அடுத்து கல்யாணம் முடிச்சு குழந்தைலாம் பெத்து தலை தீபாவளி, தலை கிறிஸ்துமஸ், தலை திருவிழா எல்லாம் தலைதுல பிறந்து தலை வெந்தோன்னு அந்த இன்ஃபாக்சுவேஷன், இந்த அட்ராக்ஷன் எல்லாம் போய் வீட்டுக்காரி ஆயிரும். 3 வருஷத்துக்கு ஒரே 2 வருஷத்துல வீட்டுக்காரி ஆயிரும். அதுக்கப்புறம் பல விஷயங்கள் வந்தோடனே 4th என்ன தெரியுமா? ராங் நம்பர். என் உயிரே, என் துணைவியே, என் கணவரே, என் வீட்டுக்காரரே, வீட்டுக்காரியே என்பது கடைசியில் போடா ராங் நம்பர் ஆயிரும். தொடக்கத்துல எப்படா போன் வரும், எப்படா போன் வரும் பேசலாம் அப்படின்னு, சாப்பிட்டாலும் எந்திரிச்சாலும் தண்ணி குடிச்சாலும் நடந்தாலும் எல்லாம் அந்த உயிரா இருந்தது கடைசியில ராங் நம்பர் ஆகி நிற்கும். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளை நம் அன்பு செய்கிற பொழுது நம்மோடு வாழுகிற நம் சகோதர சகோதரி கடைசி மட்டும் அன்பு செய்வோம், கடைசி மட்டும் அன்பு செய்வோம். தொடக்கத்திலிருந்து அந்த பாசம், அந்த நேசம், அந்த உறவு, அந்த மன்னிப்பு, அந்த ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை, அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிதல் தொடர்ந்து நம்மிடம் இருக்கிற பொழுது அந்த இயேசுடைய அன்புக்கு நாம் கடைசி மட்டும் சார்ந்து போக முடியும். இயேசு நம்மை தொடர்ந்து அன்பு செய்தார். சில சமயத்துல சில வீடுகளில் பிரச்சனை வரும் பொழுது சொல்லுவேன், ஏம்மா மாதா தன் மகன் சேசுநாதரை தன் கண்ணு முன்னாடியே தீர்ப்பிடுறாங்க, ஒளிகன்னு சொல்றாங்க. பரபாசா வேணும், இயேசு வேண்டாம் சொல்றாங்க. பிற்பாடு கண் முன்னாடி இயேசு எல்லா வித சித்திரவடம் பண்றாங்க. எப்பமாவது மாதா அவளை கெட்ட வார்த்தையும் சொல்லி, வாய்ப்பேலுள்ளா நீங்க எல்லாம் இங்க இயேசு நல்லா இருக்கும் பொழுது கை நீட்டி நன்மை வாங்கினீங்களே, கை நீட்டி அவற்றை நல்ல விஷயம் வாங்கினீங்களே, நீங்க புதுமையில வாங்கினீங்களே, ஒரு பாவியில் கூட ஒரு டேஷ் 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 கூட என் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி மாதா எங்க இல்ல. கல்வாரி சிலுவையில் கலங்கி கதறி தவித்து அந்த இயேசுனுடைய அந்த சிலுவையில் நிற்கிற பொழுது அனாதையாக
ஒரு யோவான், ஒரு மகள மரியா, இன்னொரு சகோதரி மரியா, 4 பேர். மற்ற எல்லா கூட்டமும் இயேசுவையும் அனாதையாக விட்டுருச்சு, தேவனையும் ஆனா ஒரு இடத்திலோட தேவதாய் அபத்தமான வார்த்தைகளையோ அசிங்கமான வார்த்தைகளையோ பேசியதாக விவிலியத்திலும் இல்லை, பாரம்பரியத்திலும் இல்லை. சொல்லப்படுகிறது லூக்கா 2:19 அனைத்தையும் தேவ அன்னை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தார். எனவேதான் லூக்கா 2:22 சிமியோன் சொல்லுவார், உன் உள்ளத்தை ஒரு வாழ்வுடுறவும். யோவான் செய்தி 19 அதிகாரம் 25, 26, 27 அந்த சிலுவையில் இயேசு உயிரிடுகிற பொழுது, இதோ உன் தாய், இதோ உன் மகன். பிற்பாடு திருத்துதர் பணிகள் 1 அதிகாரம் 14, 15, 16 ஆண்டவர் இயேசு உயிர்த்து விண்ணேற்படைந்த பிற்பாடு சிறந்த சீடர்களை அன்னை மரியாள் ஒன்று சேர்த்து பெந்தகோஸ்து அனுபவத்திற்காக தயாரித்து நாம் மகிழ்ச்சி தேவரகசியத்திலே தியானிக்கிற அந்த 3வது தேவரகசியம் தூயாவி அன்னை மரியாள் மீதும் அப்போஸ்தலர் மீதும் எழுந்து வர புதிய திருச்சபையின் கருவியாக அந்த தேவனை உயர்ந்த காரணம் அந்த கடவுளுடைய அன்பிற்கு. லூக்கா 1 அதிகாரம் 38 வசனத்தில், இதோ உமது அடிமை, உன் சொற்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன அந்த அர்ப்பணம், அந்த கடவுளுடைய அன்பு கடைசி மட்டும் இதயத்திலும் உள்ளத்திலும் அவருடைய மூச்சிலும் பேச்சிலும் பிரமாணிக்கமாக இருந்தது. கடைசி யோவான் செய்தி 19:26 இதோ உன் மகன். அன்று முதல் யோவான் அந்த சீடரை அன்னை மரியாளை தன் வீட்டில் ஏற்று ஆதரித்து வந்தார் என்று பார்க்கிறோம். ஆக அன்னை மரியாள் கடைசி மட்டும் அந்த அன்புக்கு பிரமாணிக்கமாக, அந்த அன்புக்கு உண்மையாக இருந்தவர். வாழ்வில் கடவுளுடைய அன்புக்கும் கடவுளுடைய விசுவாசத்திற்கும் கத்தோலிக்க விசுவாசத்திற்கும் நாம் உண்மையாக நடப்போம். 2வது, நமது உறவுக்கும் கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்கள் கடைசி மட்டும் பிரமாணிக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக, சின்ன சின்ன காரியங்களுக்காக தலை சீவுறது சரியில்லை, பல் தேய்க்க சரியில்லை, அல்லது சாப்பிடுறது ஸ்டைலா இல்ல, ட்ரெஸ் போடுறது சரியா இல்ல, நான் நினைச்ச மாதிரியே அழகா இல்ல, நான் நினைச்ச மாதிரியே ட்ரெஸ் போட மாட்டேங்கிறாங்க, நான் நினைச்ச மாதிரியே சமையல் இல்ல, நான் நினைச்ச மாதிரியே அவங்க தலை இந்த சின்ன சின்ன காரியங்களுக்காக, அற்ப காரியங்களுக்காக, வெளிப்படையான காரியங்களுக்காக எத்தனை உறவுகளை, எத்தனை நல்ல உறவுகளை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். ஆக வெளிப்படையான காரியங்களுக்காக அல்ல, கடவுளுடைய அன்பை திவ்ய நற்கருணையில், இறை வார்த்தையில், திருச்சிலுவையில் நாம் விசுவசிக்கிறோம். கடவுளுடைய அன்பை அன்னை மரியாளின் பிரசனத்தில், அன்னை மரியாள் வழியாக கிடைக்கப்பட்ட திரு ஜெபமாலையில் தியானித்து உணர்கிறோம். கடவுளுடைய அன்பை புனித ராயப்பர், புனித சின்னப்பர் போன்ற அநேக புனிதர்கள், புனித அருளானந்தர் மறைமாவட்ட பாதுகாவலர், அநேக புனிதர்கள் வழியாக உணர்கிறோம் என்கிற பொழுது அந்த கடவுளுடைய அன்பை நம் பெற்றோர்கள், கணவர் மனைவி உறவில், பெற்றோர் பிள்ளைகளோட உறவில், நமது குடும்ப வாழ்வில் என்ற சிலர் கேட்பாங்க, முத்துமாறு ஒரு சிலர், ஏண்டா கர்மாத்துல எப்படிடா 10 வருஷமா வண்டி ஓட்டுறன்னு. குறுமடத்துல 3 வருஷம் படிச்சு இங்கே அப்புறம் 10 வருஷமா நிறைய ஃபாதர்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். நான் சொல்லுவேன், வந்த மாட்டை கெட்டுறதில்ல, போன மாட்டை தேடுறதில்ல. தட் மீன்ஸ் வந்த மாட்டை கெட்டுறதில்லைன்னா ரொம்ப எதையும் போட்டு இருக்க பிடிச்சு அப்படிலாம் வச்சுக்கிறது இல்லை. எதுவும் போனுச்சுன்னா அதை பத்தி ரொம்ப கவலைப்படுறதும் கிடையாது. கடவுள் எதை கொடுக்கிறாரோ அதை ஏற்றுக்கணும். அது கஷ்டமோ நஷ்டமோ வேதனையோ குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளோ அல்லது உறவு சிக்கலோ எது வந்தாலும் ஏற்றுக்கணும். அது வர்றத ரொம்ப வருகின்ற நல்ல புகழ்ச்சியை, பாராட்டை ரொம்ப பெருசாக கருதும் கிடையாது. அல்லது இழிவுகளை, அவமானங்களை, குறைகளை ரொம்ப பெருசுபடுத்தி ரொம்ப போது கிடையாது. கடவுளுடைய அன்பு எப்படி இருந்தாலும் நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் நாம் இருப்பது போல அவர் ஏற்றுக்கொள்கிறார், இருப்பது போல ஏற்றுக்கொள்கிறார். நாம் கருப்போ சிவப்போ நெட்டையோ குட்டையோ இரக்கமோ ஏற்றமோ பணக்காரரோ அல்லது ஏழையோ எந்த நிலையிலும் நம்மை ஏற்றுக்கொள்கிறவர் கடவுள். அந்த கடவுளுடைய பிரதிநிதிகள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். அந்த இயேசுடைய அன்பில் வாழுங்கள், அந்த அன்பு உங்களை ஆட்கொள்ளும். கத்தோலிக்க திருச்சபையின் அன்பிலிருந்து ஒருபோதும் விலகாதீர்கள். நிறைய பேர் அந்த காலத்துல சடுகுடுக்காரன் வருவான், நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகு வருவான். இந்த சடுகுடுக்காரங்களாம் போயிட்டு இந்த பைபிளை கையில வச்சுக்கிட்டு ஒரு கோஷி வரும், சரிண்ணா, இதை உடுக்கு மாதிரி மாத்திட்டாங்க. இன்னைக்கு புனிதமான பரிசுத்தமான பைபிள். ஒரு காலத்துல கேத்தலிக் சர்ச்சில் தியாலஜி படிக்கிற ஃபாதர்ஸ் தெரியும், பழைய ஃபாதர்ஸுக்கெல்லாம் குணா ஃபாதர் மாதிரி அந்த காலத்துல பைபிள் கூட தியாலஜில கொடுக்க மாட்டாங்க. அந்த ரெஃபரன்ஸ் செக்ஷன்ல இருக்கும், தியாலஜில லைப்ரரியில இருக்கும், நூலகத்துல இருக்கும் புனிதமான நூல். இன்றைக்கு இதை சும்மா கக்கத்துல வச்சுக்கிட்டு, கக்கத்துல வச்சா நாத்தடிக்கும், அங்க வச்சுக்கிட்டு வீடு விடா இன்றைக்கு உடுக்கடிச்சு இயேசு அறிவிக்கிறோம் என்ற பெயரில் பவுல் சொல்லுவது போல பிரச்சனைகளையும் பிளவையும், குடும்பத்துல ஏகப்பட்ட சிக்கல்கள்,
எனக்கு தெரிய நான் பங்குகள் 5 வருஷம் இருந்திருக்கிற புளியம்பட்டி, பாளையங்கோட்டை, தென்காசி, கருத்த பள்ளிகள் இந்த சடுகுடுக்காரங்களால எத்தனை குடும்பங்கள் பிரச்சனைகள், பிளவுகள். மன்னிக்கவே மாட்டான், எனக்கு பாவசங்கத்திரம் கிடையாது. தாய் கஞ்சி ஊத்த மாட்டான், ஏன்னா அங்க தாய் பக்தி கிடையாது. அண்ணன் தம்பி விட்டு கொடுக்க மாட்டான், ஏன்னா அங்க ஒப்புரட்சணம் கிடையாது. ஒற்றுமை இருக்க மாட்டான், ஏன்னா அங்க நற்கரணம் கிடையாது. ஏனென்றால் ஒற்றுமை, தாய் அன்பு, குடும்ப சகோதர அன்பு இவற்றெல்லாம் சொல்லிக் கொடுப்பது கத்தோலிக்க திருச்சபை. தாய் அன்பு, திருக்குடும்ப பக்தி, புனிதர்களுடைய தோழமை உணர்வு. எச்சரிக்கையாக இருங்கள். சடுகுடுக்காரனவர் போல இன்றைக்கு வந்து இயேசு அறிவிப்பது போல எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் கடவுளுடைய அன்பு உங்களுக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் குடும்பங்களுக்கும், இருக்கிற எல்லா குருக்களுக்கும். ஏனென்றால் குருக்கள் கடவுளுடைய பிரதிநிதிகள் 13 பங்குகளிலும் சிறப்பா பணி செய்வாங்க. அவர்கள் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த 13 பங்கில் பணி செய்கிற நம்ம அருள் சகோதரிகள் எங்கெங்கிருந்தோ வந்திருப்பாங்க, யார் பெற்ற பிள்ளைகள். அவர்களையும் அவர்கள் இல்லங்களையும் அவர்கள் செய்கிற அத்துணை மருத்துவ பணிகள், கல்வி பணிகள், சமூக பணிகள், பங்கு பணிகள், மேய்ப்பு பணிகள், இல்லம் சந்திப்பு, மறைக்கல்வி பணி, எல்லா பணிகளையும் நம்ம அருள் சகோதரிகளையும் நிறைவாக கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும். வந்திருக்கிற எல்லோரையும், பங்கு ரவி, மரியா, இன்சேனை, அன்பிய பொறுப்பாளர்கள் என எல்லோரையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். திருச்சிலுவை அன்பின் உச்சகட்டம். அன்பால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நாமும் ஒருவர் மற்றவர் அன்பு செய்ய ஜெபிப்போம், செயல்படுவோம். ஆமென். எழுந்து நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வுரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைத்திடுவே. திருவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உறவின் உயிர்வை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இறைவனுடைய திருப்பாதத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை எழுப்புவோம். தாவீதை திருப்பொழிவு செய்து மக்களை வழிநடத்த அழைப்பு கொடுத்த எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்த ஆயனாக உள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் தேனி மறைவட்டத்தை வழிநடத்த நீ தந்துள்ள எம் பங்கு தந்தையர்கள் அனைவர் மீதும் தூய ஆவியார் நிறைவாக பொழியப்பட்டு இறையாட்சியின் ஒளியில் மக்களை நேரிய வழியில் நடத்திட தேவையான ஆற்றலை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகாலும் இறைவா, இவ்வுலகில் அரங்கேறும் போர்கள், வன்முறை, சண்டைகள், கலவரங்கள், தீவிரவாதம் போன்ற அழிவிலிருந்து வாழ்வுக்கு அளித்து முன்னேற்ற பாதையில் வழிநடத்தும் உலக தலைவர்கள், நாட்டினை ஆள்வோர், சமூக அக்கறையாளர்கள் அனைவரும் மக்கள் நலனை மையமாக கொண்ட வாழ்வும் செயல் திட்டங்களும் அமைத்து செயல்பட தேவையான ஞானத்தை தந்தர்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, அரசு பொதுத் தேர்வை எழுதி கொண்டிருக்கும் எம் மாணவ செல்வங்கள் அவர்களை தயார்படுத்தும் ஆசிரியர்கள்,
உடன் பயணிக்கும் பெற்றோர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். சோம்பல் இன்றி உத்வேகத்துடனும் ஆர்வமுடனும் அவர்களை உழைக்கச் செய்து நம்பிக்கையுடன் சந்திக்கும் தேர்வுகளில் வெற்றி பெற செய்து எதிர்காலத்தில் ஒளிர வழிகாட்டிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கும் இறைவா, நோய்கள் பாவத்தின் விளைவு என்று அச்சமுற்று நம்பிக்கையாளர்கள் நம்பிக்கையோடு நோயிலிருந்து குணப்பெறுவோம் என்று சிகிச்சை பெற்று கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் உடல் மனநோய்கள் தீராத வியாதிகள் என அனைத்திலிருந்தும் விடுதலை அளித்து நலமோடும் மனந்திரும்புதல் வழியாக நல்வாழ்வு பெற்று வாழ தேவையான அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மனிதர் முகத்தை பார்க்கின்றார், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்ற வார்த்தையை உணர செய்த இறைவா, தவக்கால அறச்செயல்கள் ஜெபம் தவம் தானம் போன்றவற்றில் ஈடுபடுத்தி திருப்பயணிகளாக வந்திருக்கும் நாங்கள் அனைவரும் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ நிலையானவற்றில் ஈடுபடாது நிலையானவற்றில் மனதை செலுத்தி பிறரன்பில் வாழ அகவொளியை ஏற்றிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, இது உம்முடைய திருப்பாத்தின் எழுப்பியிருக்கிற மன்றாட்டுகளுக்கும் ஜெபங்களுக்கும் எங்கள் ஒவ்வொருடைய இதய ஆவல்களுக்கும் நீதாமே கனிவோடு செவிசாய்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமே தயக்கமோ நான் காரில் கூறின்ற வருத்தமோ. வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் உய்வேன். வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மலை நின்றால் ஊற்றிலும் உய்வேன். செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன், செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன். இயேசுவே நீன்றி நான் எங்கு செல்வேன். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமே தயக்கமோ நான் காகித பூவென்ற வருத்தமோ. கனிகளை கொடுக்கும் கோழிகளின் முதல்வா, கனிவுடன் படைத்திடும் காணிக்கை ஏற்பி. கனிகளை கொடுக்கும் கொடிகளை முதல்வா, கனிவுடன் படைத்திடும் காணிக்கை ஏற்பி. ஒளிவ மலைக்கு உன்னுடன் வருவேன், ஒளிவ மலைக்கு உன்னுடன் வருவேன். உயிராய் உடலாய் உன்னுடன் வாழ்வேன். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமே தயக்கமோ நான் காகித பூவென்ற வருத்தமோ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமே தயக்கமோ நான் காகித பூவென்ற வருத்தமோ.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற மாலை வழிபாடானது எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். பேரிரக்கமுள்ள இறைவா, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவிகளுக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோ. அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்பு கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் மனிதரானதன் மறை நிகழ்வு வழியாக இருளில் நடக்கும் மனித குலத்தை நம்பிக்கையின் ஒளிக்கு கொண்டு வந்தார். பழைய பாவ நிலைக்கு உட்பட்டவர்களாக பிறந்தவர்களை புது பிறப்பின் கழுவுதலால் உரிமை மக்களாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை ஆராதித்து வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் ஒன்றிணைந்து உமது திருப்புகளை ஒரே குரலா பாடுவதாவது. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை முது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே,
உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையிடம் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமணமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும் உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளிப்பவர் நீரே, எங்களுக்கு விடுதலை அளிப்பவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்கு உரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள வழியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளங்கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்களுடைய மறை மாவட்டத்தின் பாதுகாவலர் புனித அருளானந்தர், மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றிற்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இத்திருப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் முது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தையோ, எங்கள் பேராயர் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலையர் அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தரலும். கனிவுள்ள தந்தையை, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும்.
இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மண்ணுலகில் இறையாட்சி மலர இறைமகன் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் சமூக அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடும் வளமோடும் வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்துருவழியா எங்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோய் உமது திரு அவைக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்கிய சமாதானத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவம் போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
பாவம் போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவரை நம் பாவங்களை போக்குகின்ற இறைமகன். இவர் தருகின்ற அன்புக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். நலமடையும். அப்பமே வர வேண்டும். இவ்வையக உணவே வர வேண்டும். விண்ணக உணவை தர வேண்டும். நான் உன்னுடன் வாழும் வரம் வேண்டும். வானக அப்பமே வர வேண்டும். இவ்வையக உணவை வர வேண்டும். விண்ணக உணவை தர வேண்டும். நான் உன்னுடன் வாழும் வரம் வேண்டும். உள்ளத்தில் உனக்கு கோயில் செய்தேன். அதில் உயர்ந்த கோபுரம் கட்டி வைத்தேன். உள்ளத்தில் உனக்கு கோயில் செய்தேன். அதில் உயர்ந்த கோபுரம் கட்டி வைத்தேன். அன்பென்னும் விளக்கை ஏற்றி வைத்தேன். அன்பென்னும் விளக்கை ஏற்றி வைத்தேன். அங்கு வாழ்ந்திட மன்னவா வர வேண்டும். வர வேண்டும். வர வேண்டும். வானக அப்பமே வர வேண்டும். இவ்வையக உணவே வர வேண்டும். விண்ணக உணவை தர வேண்டும். நான் உன்னுடன் வாழும் வரம் வேண்டும். பொன்னும் பொருளும் நீளமெல்லாம் பேரும் பெயரும் சீரும் சிறப்பெல்லாம். பொன்னும் பொருளும் நீளமெல்லாம் பேரும் பெயரும் சீரும் சிறப்பெல்லாம். உன்னோடு உறவு இல்லையெனில். உன்னோடு உறவு இல்லையெனில். அதை பெற்றாலும் எனக்கு பயன் என்ன? பயன் என்ன? பயன் என்ன? வானக அப்பமே வர வேண்டும். இவ்வையக உணவை வர வேண்டும். விண்ணக உணவை தர வேண்டும். நான் உன்னுடன் வாழும் வரம் வேண்டும். தன்னலம் தாமிற்கு அன்பை கேட்டேன். இன்னும் தன்னலம் தாமிற்கு அன்பை கேட்டேன். தந்தையின் உறவின் பாலமாக. தந்தையின் உறவின் பாலமாக. இன்னும் சொந்தமாய் சுகந்தி வர வேண்டும். வர வேண்டும். வர
உணவை தர வேண்டும் நான் உன்னுடன் வாழும் வரம் வேண்டும். என்னோடு வாழ என்னோடு தங்க இன்னாயிலே நீ என்னுள்ள வாழும் என்னோடு வாழ என்னோடு தங்க இன்னாயிலே நீ என்னுள்ள வாழும் என் வாழ்வு இருந்தாக என் அன்பு உணவாக என் வாழ்வு இருந்தாக என் அன்பு உணவாக என் அன்பு வேவா என்னுள்ள வீவா என்னோடு வாழ என்னோடு தங்க இன்னாயிலே நீ என்னுள்ள வாழும். வாழ்பிறந்து வந்தயம் வாழ்வான அன்பே உன்னை பிறந்து தந்தையும் உயிரான உறவே. வாழ்பிறந்து வந்தயம் வாழ்வான அன்பே உன்னை பிறந்து தந்தையும் உயிரான உறவே. வழியாக ஒளியாக வாழ்வான இறைவா பரிவாக கனிவாக வாராய தலைவா. வழியாக ஒளியாக வாழ்வான இறைவா பரிவாக கனிவாக வாராய தலைவா. உன் தந்தை அமர உனக்கு வாழ உறவான இறைவா உறவாக நீ வா என்னோடு வாழ என்னோடு தங்க இன்னாயிலே நீ என்னுள்ள வாழும். உறவாக துணையாக என்னை தாங்க வந்தாய் இருள் தாழ்த்தியவை தேற்றல் வழியாகி சென்றாய். உறவாக துணையாக எமை தாங்க வந்தாய் உளம் தாழ்த்தியவை தேற்ற வழியாகி சென்றாய். கரம்பறித்து எமை காக்கும் அன்பென்று வேண்டும் உணவறிந்து எமை போற்றும் அன்பென்று வேண்டும். கரம்பறித்து எமை காக்கும் அன்பென்று வேண்டும் உணவறிந்து எமை போற்றும் அன்பென்று வேண்டும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்கால நம்முடைய தேனி மறைவட்ட இந்த திருப்பயணம் நல்ல முறையில் நடைபெற அருள் புரிந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சிறப்பாக இந்த நாளில் இந்த நிகழ்வுகள் குறித்த நேரத்தில் துவங்குவதற்கும் நல்ல ஒரு கால சூழ்நிலையோடு இந்த இடத்தில் நாம் அமர்வதற்கும் அருள் புரிந்த மூவரு கடவுளுக்கும் நம்முடைய தாய் கணவாய் புனித ஆரோக்கிய அன்னைக்கும் புனித யோசேப்புக்கும் மனமார்ந்த நன்றியை முதற்கண் சமர்ப்பிக்கிறேன். இந்த மறைவட்ட திருப்பயணத்திற்காக திட்டமிட்ட நாள் முதல் இன்று வரை எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் ஒத்துழைப்பு தந்து இந்த நாளுக்காக இந்த நாளை அர்த்தமுள்ள விதத்தில் மாற்றி இருக்கிற நம்முடைய தேனி மறைவட்டத்தில் உள்ள அத்துணை அருள் பணியாளர்களுக்கும் சிறப்பாக இந்த நாளில் இத்திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்றி கடந்த 6 ஆண்டுகளாக இந்த மறைவட்டத்தை மிகச் சிறப்பாக தனக்கே உரித்தான பாணியில் அருள் பணியாளர்களோடு நல்லுறவு கொண்டு சீரும் சிறப்புமாக அருள் பணியாளர்களை ஒன்றிணைத்து பணிகளை திட்டமிட்டு பகிர்ந்து கொடுத்து பணி செய்து கொண்டிருக்கிற நம்முடைய தேனி மறைவட்ட அதிபர் பாசமிகு தந்தை அன்பண்ணன் அருள் பணி முத்து அவர்களுக்கு கரவோசை எழுப்பி நமது நன்றியை காணிக்கையாக்குகிறோம். தந்தை அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க அருள் தந்தை குணா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளில் மிக அழகாக இறை வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுத்தவர் கருமாத்தூர் கிறிஸ்து இல்ல குருமடத்தினுடைய அதிபர் அருள் தந்தை சூசை செல்வராஜ் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். மறைவட்ட அதிபர் அழைத்த போது மனமுவந்து பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலும் வருகை புரிந்து சிறப்பாக மிக அழகிய அருளுரை வழங்கி இறை வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள்ள உதவி செய்திருக்கிற பாசமிகு தந்தை அருள்பணி சூசை செல்வராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்க ராயப்பன்பட்டி பங்கு தந்தை அருள்பணி ஞான பிரகாசம் அவர்களையும் நினைவு பரிசனை வழங்க அருள் தந்தை போடி பங்கு தந்தை பபியான் அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். கரவோசை எழுப்பி நமது நன்றியை காணிக்கையாக்குவோம். இந்த நாளுக்காக உழைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். சிறப்பாக இன்றைய ஒப்புரவு வழிபாடு வழிநடத்திய உத்தமபாளையத்தினுடைய உதவி பங்கு பணியாளர் அருள்பணி மேத்யூ அவர்களுக்கும் திருச்சிலுவை பாதை தயாரித்து வழங்கி இன்றைய நாளில் திருப்பலி கருத்துக்கள் வாசித்த நமது மறைவட்டத்தில் உள்ள அனைத்து உதவி பங்கு தந்தையர்களுக்கும் இதை வாசித்த அனைத்து பங்கு இறை மக்களுக்கும் சிறப்பாக இன்றைய நாளில் மிக அழகாக இந்த வழிபாடு அமைவதற்கு அர்த்தமுள்ள விதத்தில் பாடல்கள் பாடி மிகச் சிறப்பாக இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிற கம்பம் பங்கு பாடகர் குழுவினருக்கும் கடந்த 1 வாரத்திற்கு முன்னதாகவே இந்த மறைவட்ட திருப்பயணத்திற்கான
ஒரு விளம்பரத்தை ஒரு காணொளியாக தயார் செய்து கொடுத்திருக்கிற கம்பம் பங்கினுடைய பங்கை சார்ந்த பாடகர் குழு பொறுப்பாளர் திரு அன்பு தம்பி பிரைட் அவர்களுக்கும் பலத்த கரவோசை எழுப்பி நமது நன்றியை இந்த நாளில் காணிக்கையாக்கிக் கொள்கிறோம். திருச்சிலுவை பாதையில் சிலுவை சுமந்த தன்னார்வலர்களுக்கும் வழிபாட்டுக்கு முன்னுரை மன்றாட்டுகள் தயாரித்து வழங்கிய போடி பங்கு பணியாளர் அருள்பணி அருண் பபியான் அவர்களுக்கும் மறை வட்டத்திலிருந்து அர்ப்பண உணர்வோடு இறை மக்களை அழைத்து வந்து இந்த நாளுக்கு அர்த்தம் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு அருளடையாளம் வழங்கி உறவு தோழமையும் உடனிருப்பையும் தந்திருக்கிற நமது மறைவட்டத்தில் உள்ள எல்லா அருள் பணியாளர்களுக்கும் கரவோசை எழுப்பி நமது நன்றியை காணிக்கையாக்குகிறோம். இந்த நாளில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து பங்கிலிருந்து வந்திருக்கிற அருள் சகோதரிகள் அருள் சகோதரர்களுக்கும் எல்லா பங்கிலிருந்து வந்திருக்கிற இறை மக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு புதிதாக 14 புதிய திருப்பலி உடுப்புகள் பூசை உடுப்புகள் வாங்கப்பட்டுள்ளது. இதற்கு உதவி செய்துள்ள ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். திருவெளிப்புத்தூர் சென்ட் ஜோசப் மருத்துவமனை குடும்பத்தார் ரூபாய் 5000, பெயர் சொல்ல விரும்பாதவர்கள் 4 பேர் ரூபாய் 1000, ஆண்டனி ஆசா குடும்பத்தார் ரூபாய் 1000, அழகத்தேவன் ஞானம்மாள் குடும்பத்தார் ரூபாய் 1000, ஆண்டிப்பட்டி லில்லி ஜான் குடும்பத்தார் ரூபாய் 1000, செட்டியப்பட்டி ஜோசப் ஜெர்மனி குடும்பத்தார் ரூபாய் 1000 என இந்த திருப்பலி உரைகளுக்காக உபயம் செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கரவோசை எழுப்பி நமது நன்றியை காணிக்கையாக்குவோம். இந்த திருப்பயணம் நல்ல முறையில் அமைவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக உறுதுணையும் ஒத்துழைப்பும் தந்து வருகிற உசிலம்பட்டி உறவுகளை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். சிறப்பாக பொருளாதார செலவுகளை தாங்க உதவி செய்திருக்கிற உசிலம்பட்டியை சார்ந்த திரு செல்லப்பா ஜோதி ராணி குடும்பத்தார் ரூபாய் 2000, செட்டியப்பட்டி தலைமை ஆசிரியர் முருகேஸ்வரி அவர்கள் ரூபாய் 2000, ஜெயராஜ் ரோசம்மாள் ரூபாய் 1000, பெயர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் 1000, பெயர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் 2000, ரிச்சர்ட் மோகன் ஆக்னஸ் டெல்லா குடும்பத்தார் ரூபாய் 2000, ஜோசப் கோவிந்தசாமி ஜோஸ்பின் நாகலட்சுமி குடும்பத்தார் ரூபாய் 1500, எட்வின் ஹேமலதா குடும்பத்தார் ரூபாய் 500, பெயர் சொல்ல விரும்பாத குடும்பத்தார் ரூபாய் 1000 என நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் கரவோசை எழுப்பி நமது நன்றியை காணிக்கையாக்குகிறோம். இந்த நாளை அர்த்தமுள்ள விதத்தில் மாற்றி இருக்கிற உசிலை உறவுகளை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். சிறப்பாக எல்லா நிகழ்வுகளிலும் பங்கு பணியாளரோடு உறவு தோழமையோடு உடன் பயணித்து வருகிற லயன்ஸின் புனித வளனார் சபை அருள் சகோதரிகளுக்கும், இந்த நாளில் மேடை அலங்காரம் செய்திருக்கிற இயேசுபவன் அருள் சகோதரிகளுக்கும், தேநீர் எலுமிச்சை சாறு தயாரித்து வழங்கியிருக்கிற சுகாலய அருள் சகோதரிகளுக்கும், பீட அலங்காரம் செய்திருக்கிற வளனில் அருள் சகோதரிகளுக்கும், திருப்பலி தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிற திருமிகு பீட்டர் அருள் மாணிக்கம், ஜெயராஜ் ஆரோக்கியம் அருள் சகோதரர்கள் ஜெயசீலன் இருதயராஜ் அவர்களுக்கும், வாகனங்களை ஒழுங்குபடுத்தி நற்கருணை வழங்குவதற்கு ஒழுங்குபடுத்திய சின்னப்பர் அன்பிய குடும்ப உறவுகளுக்கும், ஜபமாலை ஜபித்த நற்செய்தி பணிக்குழு உறவுகளுக்கும், மக்களுக்கு மோர் வழங்கிய சவேரியார் அன்பிய குடும்ப உறவுகளுக்கும், திருப்பலியில் காணிக்கை எடுக்க உதவிய மரியாயின் சேனை உறவுகளுக்கும், குடிநீர் ஏற்பாடு செய்த குழந்தையேசு அன்பிய உறவுகளுக்கும், நாற்காலி அமைப்பு ஒழுங்கமைப்பு போன்ற பணிகளை செய்த ஆரோக்கிய மாதா மற்றும் ராயப்பர் அன்பிய உறவுகளுக்கும், இறைவார்த்தை தோரணத்தை மலையை சுற்றியும் இந்த வளாகத்தை சுற்றியும் அமைத்துக் கொடுத்திருக்கிற நற்செய்தி பணிக்குழு உறவுகள் மற்றும் இளைஞர் இயக்க உறவுகளுக்கும், புனித பொருட்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிற நற்செய்தி பணிக்குழு உறவுகள், இளைஞர் இயக்க உறவுகளுக்கும், திருப்பலி கருத்துக்கள் எழுத உதவிய ஆர்சி நடுநிலைப்பள்ளி செட்டியப்பட்டி ஆசிரியர் பெருமக்களுக்கும், வழிகாட்டி பதாகைகள் அமைக்க உதவிய சின்னப்பர் அன்பி உறவுகளுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும், ஒளி அமைத்துக் கொடுத்த திரு செல்வம் அவர்களுக்கும், பந்தல் அமைத்துக் கொடுத்த திரு காமு அவர்களுக்கும், எல்லா நிலைகளிலும் எப்பொழுதும் உதவி செய்து கொண்டிருக்கிற திருமிகு அருள்மாணிக்கம் அவர்களுக்கும், எல்லா பங்குகளுக்கும் இந்த தவக்கால திரியாத்திரை அழைப்புதலை வழங்குவதற்கு உடன் வந்து உதவி செய்த திருமிகு பிரகாசம் அவர்களுக்கும், திரு அருள்மாணிக்கம் அவர்களுக்கும், நாற்காலிகளை அங்கிருந்து கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இங்கு உதவி செய்திருக்கிற அன்பு தம்பிகள் ஜபனேஷ், ராபின், டேனியல், எபி, ஜெயம், அருள் சகோதரர் ஜெயசீலன், திரு சுரேஷ், திரு ஆரோக்கியம் அவர்களுக்கும், அன்பு தம்பி ஜெரோ அவர்களுக்கும், 4 சக்கர வாகனத்தை இந்த நாளுக்கான பணிக்காக கொடுத்து உதவிய திரு பீட்டர் அவர்களுக்கும், நம்முடைய வாகனங்களை நிறுத்துவதற்கு தாராள உள்ளத்தோடு தங்களுடைய கல்லூரி வளாகத்தை தந்து உதவிய சோலை கலை அறிவியல் கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் கரவோசை எழுப்பி நமது நன்றியை இந்த நாளில் நாம் காணிக்கையாக்குகிறோம். இந்த நாளில் அருள் பணியாளர்களுக்கு உணவு மற்றும் தேநீர் உபசரிப்புக்கு பொறுப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கிற அருள் சகோதரிகள் ரோஜாமணி, அமளி, சூசை, மெர்சி, தங்கம் அவர்களுக்கும், திரு ஜோசப் ராஜா அவர்களுக்கும், உசிலை பங்கினுடைய அன்பியங்கள் மற்றும் அமைப்புகளினுடைய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை அன்போடு இந்த நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, கணவாய் புனித ஆரோக்கிய அருள் தலத்தில் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை சிறப்பு குணமளிக்க வழிபாடு நற்கருணை ஆராதனையும், முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு நற்கருணை ஆசீரும் திருப்பலியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே வாய்ப்பிருப்பவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு
அன்னையினுடைய அருள் ஆசீர் பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த செப்டம்பர் மாதம் முதல் இந்த கணவாய் அருள் தலத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் அன்றாட ஆசீர் என்கிற இறைவார்த்தை அனுப்பி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் இந்த இறைவார்த்தையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் பெற விரும்பினால் திருப்பலி முடிந்து எமது பங்கில் உள்ள அருள் சகோதரிகள் அன்னையினுடைய கெபி முன்பு உங்களுடைய அலைபேசி எண்களை பெற்றுக்கொள்வார்கள். விரும்புவோர் கொடுத்து செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டு இந்த கழிப்பறை புதுப்பித்தல் பணி செய்வதற்கு உதவி செய்திருக்கிற நல்வுள்ளங்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். உஸ்லம்பட்டியை சார்ந்த மேரி ராணி குடும்பத்தார் ரூபாய் 5000, பெயர் சொல்ல விரும்பாத ஒரு குடும்பத்தார் ரூபாய் 5000 தந்திருக்கிறார்கள். இவர்களுக்கும் கரவோசை எழுப்பி நமது நன்றி இந்த நாளில் காணிக்கையாக்குவோம். இந்த நாளில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. திருப்பலி முடிந்த பின்னர் உங்கள் அனைவருக்கும் அன்னையினுடைய ஆலயத்திலிருந்து ஒரு சிறிய அன்பளிப்பு ஜெப அட்டை புதிதாக எழுதி உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இதை வழங்குவதற்கு உபயம் செய்திருக்கிற குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப புனித பொருட்கள் மற்றும் அன்னையினுடைய சேலை, புனித எண்ணெய் ஆகியவை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. விரும்புவோர் பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறைகள் இருந்தால் பொறுத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆண்டு அதை நிறைவு செய்ய முயற்சி எடுப்போம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்காவது நன்றி சொல்ல மறந்திருந்தால் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரர்களே, எல்லாரும் போயிட்டீங்களா? துவங்கும் பொழுது சேருக்கு அடிபடி சண்டையாக இருந்துச்சு. ஆசி உரை வாங்காமையே எல்லாரும் காணாமல் போயிட்டீங்க. இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் அன்புக்குரியவர்களே, நம்முடைய மறைவட்ட திருத்தலமாக இருக்கின்ற இந்த கணவாய் திருத்தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய வருகை வரலாற்று பூர்வமாக அமைந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டு சிறப்பாக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து இந்த நிகழ்வுகளை நாம் சிறப்பாக வழிபாட்டிலே கலந்து கொள்ளவும் ஆசிரியரை பெற்றுக்கொள்ளவும் எல்லா உதவிகளும் செய்தவர் நம்முடைய உசிலம்பட்டி பங்கு தந்தை அருமை தம்பி ஸ்டாலின் அவர்கள். எனவே அவர்களுக்கு இருக்கின்ற அருள் தந்தையர்கள், வந்திருக்கின்ற அருள் சோதர்கள் எல்லா பங்குடைய சார்பாக நாம் பொன்னாடி அறிவித்து நம்முடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வானது பங்கு தந்தையோடு சேர்ந்து உசிலம்பட்டி இறை மக்களும் பொறுப்பாளர்கள் சிறப்பாக செய்திருக்கின்றீர்கள். எனவே உங்களுக்கும் எங்களுடைய நன்றி கலந்த பாராட்டுக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நிறைய பொருளாதார உதவி செய்திருக்கின்றீர்கள். உங்களுடைய பங்கு தந்தைக்கு பங்கிலிருந்தும் மற்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் உதவி செய்திருக்கின்றீர்கள். உங்களை பாராட்டுகின்றேன். இந்த திருத்தலம் என்பது நம்முடைய தேனி மறை வட்டத்திற்கு உரியது. இது உசிலம்பட்டி பங்கோடு இணைந்திருந்தாலும் இது நம்முடைய திருத்தலம். எனவே நம் ஒவ்வொருடைய பங்களிப்பும் இதில் முக்கியமாக குறிப்பாக நம்முடைய நன்கொடை என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். எல்லாம் காணிக்க போட்டீங்களா? எல்லாம் காணிக்க போட்டீங்களா? இருட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டீங்களா? பூசை துவங்கும் போது பகலாக இருந்துச்சு, காணிக்க எடுக்கும்போது இருட்டாக இருந்துச்சு. மதியான சேனை போனீங்களா? எல்லாத்தையும் காணிக்க எடுத்தீங்களா? ஆமாம், ரொம்ப நன்றி. காணிக்க ஓட்டங்கள் நன்றி. இல்லாட்டி உண்டியலில் போட்டு போங்க. இது போன்ற நிறைய காரியங்கள் நீங்கள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் ஒரு சில கட்டுமான பணிகள், பல பணிகள் இங்கு சென்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அது நம்முடைய ஒத்துழைப்பாலும் பங்களிப்பாலும் நன்கொடையாழ்ந்தாள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இதுபோல் வருகின்ற பொழுது நாம் எந்த விதமான பாராபட்சம் பார்க்காமல் தாராள உள்ளத்தோடு நாம் நன்கொடை கொடுக்க வேண்டும். இந்த திருத்தலம் மேன்மேல் வளர்வதற்கு நம்முடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். எனவே இங்கு வந்து செல்கின்ற ஒவ்வொருவருடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுத்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முயன்றவர்கள் கொடுங்கள், இயலாதவர்கள் கொடுக்க முடிந்ததை கொடுங்கள். எனவே உங்கள் அனைவரையும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். குறிப்பாக உங்களுடைய பங்கு தந்தையர்கள் எல்லா காரியங்களிலும் உங்களை சிறப்பாக இங்கு அழைத்து வந்திருக்கின்றார்கள். நீங்கள் எந்த ஒரு ஒழுங்கோடு இங்கு சிறப்பாக வந்தீர்களோ, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டீர்களோ, ஆசீர்வாதத்தை பெற்றீர்களோ, அதே போல மகிழ்ச்சியோடு நீங்கள் திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் ஒவ்வொருடைய ஜெபமும். எனவே மீண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நாம் இந்த தவக்காலத்திலே நாம் துவங்கிய அல்லது இன்று நாம் செய்த இந்த தவ முயற்சியின் வழியாக நம்மையும் நம்முடைய பங்குகளையும் இங்கு வர இயலாத நம்முடைய
பங்கில் இருக்கின்ற இறை மக்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. எழுந்து நின்று நம்முடைய நன்றியை ஜெபத்திற்கு இறைவன் முன்பாக நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவாய் உலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்றனே, எங்கள் இதயங்களை முழு அருளின் சுடரால் ஒளிர்வித்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்றும் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, அருள் தந்தையர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் பாடகர் குழுவினருக்கும் உணவானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் அரங்கத்திலே உணவருந்து விட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.